பிரச்சனை சொல்லுங்க. ஆமாடி, எனக்கு நீதான் பிரச்சனை. என்னன்னு சொல்லுங்க. நான் பார்பி கேம் விளையாடணும். ஏடி 7 கணக்கு வயசாச்சு நீ பார்பி கேம் விளையாடிட்டு இருக்கறியா? போய் 10 பாத்திரம் தேப்பான்னு பார்பி கேம். ஏத்த வயசாகறதுக்கு பார்பி கேம் விளையாடுறதுக்கு என்னதா இருக்குது? சரி என்ன விஷயம் சொல்லுங்க, நான் சீக்கிரம் போகணும். ஐயோ எனக்குன்னு வந்து வாச்சிருக்கிற பாரு. நான் போய் சந்தைக்கு போயிட்டே காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரேன். வீட்ல ஒரு காய்கறியும் இல்ல. நீ வந்துட்டு தோர வந்தா அவனுக்கு சாப்பாடு போட்டு குழம்பு இருக்குது, அதை கொஞ்சம் சூடு பண்ணி வச்சிரு, இல்ல கெட்டு போயிடும். நைட்டுக்கு தோசை தொட்டுக்கலாம். என்னதா இத்தனை வேலை சொல்றீங்க? இத்தனை வேலையா? அடி பாவி, இப்பதானே நான் உனக்கு வேலையே சொல்றேன். போய் செல்ல பார்த்துட்டே இருக்காம போய் குழம்பு சூடு பண்ணு. தோர வர நேரம் ஆயிடுச்சு. சரிட்டே பண்றேன். போனற மாதிரி அடுப்பே ஆன் பண்ணாம நீ பாட்டு சட்டி வச்சு இந்த பக்கம் வந்துறாத. அடுப்பெல்லாம் நல்லா ஆன் பண்ணிட்டு குழம்பெல்லாம் கொதிச்சு பிறகு இறக்கி வை. அதுக்குன்னு குழம்பு ரொம்ப கருக விட்டுறாதடி. அப்புறம் அவ்வளவுதான், கருகி போச்சுன்னா சட்டி தேய்ன்னு தேய்ச்சாலும் போகாது. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். வரும்போது 2 பொண்ணா வாங்கிட்டு வாங்கட்டே. நேத்தாடி பஜ்ஜி சுட்டு கொடுத்த, அத்தனை பஜ்ஜி ஒத்தாளா உட்கார்ந்து தின்னையே, அது பத்தலையா உனக்கு? அது நேத்து, இது இன்னைக்கு. போங்க போய் வாங்கிட்டு வாங்க. தலை எழுத்து கடலை கொளுத்து வாங்கிட்டு வந்து தொலைக்கிறேன். போய் நான் சொன்னதெல்லாம் செஞ்சு வை. அதெல்லாம் நாங்க பாத்துப்போம். என்ன பண்ணி தொலைக்க போறாளோ? கொஞ்ச நேரம் கேம் விளையாடுன்னு பார்த்தா இந்த அத்தை விடுதா. குழம்பு சூடு பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு ஒரே தொல்லப்பா. உன் சமையலறையில் நான் உட்பா சக்கரையா, நீ படிக்கும் அறையில் நான் கண்களா புத்தகமா. அம்மா அம்மா, யாரடா அது நம்ம வீட்டு முன்னாடி இப்படி கத்துறது? அம்மா அம்மா. ஏப்பா சாப்பிடலாம் ஒண்ணும் இல்ல, எல்லாத்தையும் எடுத்து கொட்டியாச்சு. நீ வேற வீட்டுக்கு போ. என்ன தைரியம் இருந்தா என் பேரையா சொல்லி கூப்பிடுவ? சின்ன பொண்ணு, எத்தனை தடவை கூப்பிடுறது? ஏங்க நீங்களா அம்மா அம்மா நீ இப்படியே பிச்சைக்கார மாதிரி சத்தம் போடுறீங்க? அம்மா தான் நான் கூப்பிட்டா ஏன் தம்பின்னு கேட்பாங்க. நீ தான் உள்ள படுத்துட்டு நீ பாட்டுக்கு போனை பார்த்துட்டு இருப்பியே. ஆமாங்க ஆமா, எப்ப பாரு அம்மா தான். வாங்க. ஆனா இதுக்குன்னு என்ன பிச்சைக்காரன்னு நினைச்சிட்டு சோறு இல்லைன்னு சொன்ன பாரு, அதான் கொடுமையே. ஆமா, இனி எனக்கே உங்க அம்மா சோறு போட மாட்டேங்குது, இதுல பிச்சைக்காரனுக்கு வேற சோறு போடவா? கம்முன்னு போங்க. உனக்குதான் எத்தனை போட்டாலும் பத்தாதே. சரி போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா. சரி எடுத்துட்டு வரேன். என்னங்க சாப்பிட்டீங்களே, நல்லா இருந்ததா? நல்லாதான் இருந்தது. ஆனா நீ சமைச்ச மாதிரி பேசுற. நான் தான் சமைச்சேன். ஆமா நான் தான் சமைச்சேன். நம்பவே முடியலையே. அதான் நான் தான் சமைச்சேன். சரி ஆனா நீ இப்படி சமைப்பியா? நீங்க தான் எப்ப எங்க அம்மா சமையல் நல்லா இருக்கு, எங்க அம்மா சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்களே. அப்புறம் எப்படி தெரியும் உங்களுக்கு என்னோட சமையலோட அருமை? ஆனா சின்ன பொண்ணு, கல்யாணம் புதுசுல நீ இப்படி சமைச்சது இல்லையே. அது அப்ப தெரியாது. அப்புறம் இப்ப எப்படி சமைச்ச? அது உங்க அம்மா சமைப்பாங்க, அதை போய் பக்கத்துல நின்று பார்த்து அப்படியே செஞ்சு பார்த்தேன், வந்தது அவ்வளவுதான். சரி. ஏப்பா தோரே வந்துட்டியா? இப்பதாம்மா வந்தேன். வாங்க. சந்தைக்கு போயிட்டு வந்தீங்களா? ஆமாப்பா தோரே, வீட்ல ஒரு காய்கறியும் இல்ல, போய் வாங்கிட்டு வரலாம் தான் போனேன். ஏமா சின்ன பொண்ணு அனுப்பிச்சிருக்கலாம்ல? அந்த நெட்ட பணம் மாதிரி திங்கறதுக்கு தூங்கறதுக்கு தான் லாக்கி, வேற எதுக்கு லாக்கி இல்ல. போயிட்டு வாடின்னு சொன்னா எனக்கு வாங்க தெரியாதே. நீங்க என்ன போய் நல்லா பார்த்து வாங்குவீங்க, இப்ப நான் வாங்கிட்டு வந்தா நீங்க ஏதாவது சொல்லுவீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது. இதெல்லாம் ஒரு சாக்கா தோரே. சின்ன பொண்ணு, அம்மாக்கே கால் வலி அது இதுன்னு கிடக்குறாங்க, நீ போய் வாங்கிட்டு வரக்கூடாது? ஏங்க அன்னைக்கு ஒரு நாள் சந்தைக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்போ உங்க அம்மா என்னன்னாங்க, அது சொட்ட இது நொட்ட அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு தான் சொன்னேன், நீங்களே போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு. அது சொன்னாலும் இப்படி சொல்றாங்க, நான் என்னங்க பண்றது? அதெல்லாம் நீ தான் பார்த்து வாங்கணும். சரி விடுங்க, அடுத்த டைம் வாங்கிக்கலாம். இத தண்ணில தான் எழுதி வைக்கணும். நீங்க தண்ணி எழுதுவீங்க, எதுலயோ எழுதுவீங்க. வாங்கிட்டு வந்து போண்டாவே என்கிட்ட கொடுங்க. பாருப்பா தோரே, இது கல்லு நல்லா கேப்பா, ஆனா கூட வரக்கு மட்டும் ஆவாது. கை வலிக்குது, கால் வலிக்குது, வாங்க தெரியாது, அது இதுன்னு சாக்கு போக்கு சொல்ல வேண்டியது. Harishuba Cartoon presents Nettavalli Season 2 Special Partner Sanjeev G-Flex. அவ திருப்பி பழிவாங்க வந்திருக்காளாம். நான் பண்ண கொடுமையெல்லாம் நினைச்சிட்டு சாமியாரை கூட்டு வந்து ஒக்க கடிக்க படிச்சு தீரணும். இவ்வளவு தைரியம் இருந்தா அவ உடம்புக்குள்ளே பூந்து என்னை எத்தி உதச்சிருப்ப. இப்போ கிடைச்ச இருக்குல உனக்கு. இவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய எட்டி உதைப்ப, அதுவும் உன் காலா இல்ல. சரிப்பட்டு வர மாட்டோம், நம்ம வேலையை காட்டி ஆகணும். அவ்வளவு அழிச்சே தீரணும். பத்மினி வரும் வெள்ளி இரவு 9:30 மணிக்கு உங்களது டைப்ஸில் உடன் வழங்குபவர்கள் சஞ்சீவ் G-Flex மற்றும் ஹரிசுபா கார்ட்டூன் 2.0. என்னோட அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா வெள்ளை புடவை தான் கட்டுறாங்க. விசேஷங்களுக்கு கூட போறது இல்லையே. ஏன்னா அதுதான் நம்மளோட கலாச்சாரம். ஒருவேளை அம்மா முதல்ல இறந்துட்டா அப்ப அப்பாவும் இப்படிதான் இருப்பாரா? இல்ல. அப்போ ஆம்பளைங்களுக்கு ஒரு நியாயம், பொண்ணுங்களுக்கு ஒரு நியாயமா? பதில் சொல்லுங்க. இதே மாதிரி எல்லார்கிட்டயும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் மாற்றம் கொண்டு வருவீங்க வக்கீலம்மா.
கேள்விகளோடு ஒரு குழந்தை பொம்மி BABL. இப்போது சென்டர் ஃப்ரெஷ்மென்ட்ஸ் புதிய ஃப்ரூட்டி மென் சுவையிலே. பீடியாஷோ இன்ஃபெக்ஷன் வாய்ப்பு குறைவு, வளர்ச்சி 50% அதிகம். போண்டா சூப்பரா இருக்கத்தே. காசு கொடுத்து கஷ்டப்பட்டு என் பையன் போய் சம்பாதிச்சுட்டு வரான். அந்த காசுல வாங்கினா எல்லாம் சூப்பரா தான் இருக்கும். அட போங்கத்தே. அம்மா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். என்னடா கேளு. ஆமா, இன்னைக்கு சமைச்சது யாரு? நான் தான் சமைச்சேன். காலையில இல்லம்மா, மத்தியானத்துக்கு. ஐயோ மாட்டணுமே. ஏங்க அதான் நான் சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு கேக்குறீங்க அத்தைக்கிட்ட? நாங்க என்னமோ பேசிட்டு போறோம், நீ கம்முன்னு இரு. சொல்லுமா, இன்னைக்கு யார் சமைச்சா மத்தியானம்? நான் தான் சமைச்சேன். ஓ அப்படியாம்மா, சரி சரி. புதுசா கேக்குறேன். இல்லம்மா, சின்ன பொண்ணு சமைச்சேன்னு சொன்னா, அதுதான் கேட்டேன். அட பாவி மனுஷா, சொன்னதும் இல்லாம கோட்டு வேற விட்டுட்டாயா. சொல்லுவா. அதுக்கு ஒரு வெங்காயம் தொளிச்சு கொடுத்திருப்பாளா, ஒரு கீரை கிள்ளி கொடுத்திருப்பாளா, ஒண்ணுமே பண்ணி கொடுக்கல. இவ சமைச்சாலாமே சமைச்சா. அத்தை நான் அப்போ உங்களுக்கு கீரை கழுவி தரலையா? அதெல்லாம் ஒரு வேலை பாரு. அது உங்ககிட்ட பார்த்த தடவை சின்ன பொண்ணு தொண்டை தண்ணி வத்த கூட்டங்காடி வந்தேன். சரி விடுங்கம்மா விடுங்க. இவ சமைச்சு கிழிச்சிட்டாலும் அதை நம்ம 2 பேர் தின்னுட்டாலும். ஹரிஷுபா கார்ட்டூன் பிரசன்ட்ஸ் நெட்டவள்ளி சீசன் 2 ஸ்பெஷல் பார்ட்னர் சஞ்சீவ் G Flex.